டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல் இது நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மேம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஹோம் ரெமடிஸ் என்ன இருக்கு? இதுக்கு சித்தா மெடிசன்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி என்ன இருக்கு? பொதுவாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த மலச்சிக்கல் தொந்தரவு அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் உடல் வறட்சியாக, உஷ்ணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடியது. அப்போ வறட்சியாக, உஷ்ணமாக இருக்கு. உடல் வறட்சியாக இருக்கு, உஷ்ணமாக இருக்குன்னா, இன்டர்னலா உள்ளுக்குள்ளேயும் நமக்கு அந்த வறட்சியும், உஷ்ணமும் தெரியும். அப்ப குடல் பகுதியில ஒரு வறட்சி, உஷ்ணம் இருக்கும்போது, நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படும். ஒரு சிலர் சில மாத்திரைகள் எடுப்பாங்க. முக்கியமாக இந்த சைக்காட்ரிக் டேப்லெட் நம்ம கிட்ட சைக்காலஜிக்கலா ஏதாவது கவுன்சிலிங் வராங்க, இல்ல மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க சொல்வாங்க, மேம் இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த டேப்லெட் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதிலிருந்து தான் எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில புதிய மருந்துகள் ஏதாவது சாப்பிடும்போதோ, இல்ல சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும்போதோ, மலச்சிக்கல் தொந்தரவு நிறையவே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஃபைபர் கன்டென்ட் இல்லாமல் இருக்கும்போது தான். நார்ச்சத்துக்கள் சுத்தமாக நம்ம உணவுலே இல்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மொத்தமுமே எப்படி இருக்குன்னா, ஒரே மாவு பொருளா தான் இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நமக்கு நிச்சயமாக மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சர்க்கரை நோயாளிக்கான மருந்துகள், சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இல்ல வேறு சில மருந்துகள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களோ, இல்ல வேறு சில மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்போதும், சில மருந்துகளுக்கு நமக்கு இந்த மாதிரி மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய பண்பு இருக்கும். அதனாலேயும் மோஷன் ட்ரபிள் நிறைய பேருக்கு இருக்கும். தினமும் இந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில மூலிகைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து பயன்படுத்தி அதை வெறும் நம்ம தண்ணீர்ல கலந்து குடிச்சாவே போதும். தொடர்ந்து இதை குடிச்சுக்கிட்டே வரும்போது பல வருஷமாக பல காரணங்களால நமக்கு மலச்சிக்கல் இருந்தாலோ, இல்ல நமக்கு அந்த ரெக்டம் ரீஜியன்ல, அதாவது பெருங்குடல் பகுதியில வீக்கமோ, இன்ஃப்ளமேஷனோ, இல்ல ஆசனவாய் பகுதியில எரிச்சல், பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெந்தயம் முக்கியமான ஒரு மூலிகையாக இதுல பயன்படுது. வெந்தயத்தை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடியது வெந்தயம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம இதனோட சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொத்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா விதைகள். இப்போ வெந்தயம் 100 கிராம் அப்படின்னா தனியா விதைகளும் 100 கிராம் எடுத்துக்கணும். அடுத்ததாக சீரகம், சீரகம் ஒரு 50 கிராம், ஓமம் 50 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக இதுல இருக்கக்கூடிய வெந்தயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடல் உஷ்ணத்தை சமநிலையில படுத்தக்கூடியதுதான் வெந்தயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வெந்தயம், நம்ம அந்த தனியா விதைகள், சீரகம், ஓமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடியது. ஸோ இதை தினமும் நம்ம பயன்படுத்தணும். இதனோட ஒரே ஒரு மூலிகை பொடி நம்ம சேர்த்துக்கணும். அதுதான் தாண்டிக்காய் பொடி. பொதுவாக திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடியது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். அதுவுமே நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம பயன்படுத்துறோம். இந்த தாண்டிக்காயும் நம்ம பெஸ்டா எதற்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னா, மலச்சிக்கல் தொந்தரவு, அதுக்கப்புறம் ரெக்டம், பெருங்குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்போ பவல் மூவ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு தாண்டிக்காய் பயன்படுது. அதிகமான புளிப்பு சுவை, மலத்தை ஈஸியா வெளியேற்றுவதற்கு நமக்கு தாண்டிக்காய் பயன்படுது. தாண்டிக்காய் பொடியும் 100 கிராம் அளவுக்கு இதனோட சேர்த்துக்கணும். ஸோ இப்படி பயன்படுத்தும் போது இதை எந்த நேரத்துல எந்த அளவில் பயன்படுத்தணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில ஒரு 1/2 ஸ்பூன் குடிச்சிடணும் வெந்நீர்ல கலந்து. உணவுலாம் எடுத்த பிறகே இது நம்ம சாப்பிடலாம். ஸோ 1/2 கிளாஸ் வெந்நீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு குடிச்சிடணும். இரவு நேரத்துல இது எப்படிங்க பயன்படுத்துறது? இரவு நீங்க தூங்க போகும்பொழுது என்ன பண்ண, 1 ஸ்பூன் எடுக்கணும். காலையில 1/2 ஸ்பூன் எடுத்தோம்னா நம்ம இரவு நேரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, தண்ணீர்ல போட்டு கலந்து இதை குடிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி காலை இரவு 2 வேளையும் இந்த பொடிகளை நல்லா ஃபைன் பவுடரா ரெடி பண்ணி அதை தண்ணீர்ல போட்டு கலந்து அப்படியே குடிச்சிட்டு வரும்போது
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நைட் வந்து இதை குடிச்சோம்னா காலையில ஈஸியா நமக்கு மோஷன் போகும். ஏன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நான் சொன்னதுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வந்து காட்டுவாங்க, மேம் இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, இதை நான் சாப்பிட்டேன், இப்போ மலச்சிக்கல் தொந்தரவு நல்லாவே குணமாயிட்டு வருது, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லாவே கியூர் ஆயிடும்னு நிறைய பேரும், இல்ல டோட்டலாவே எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் அந்த எல்லாமே குறைஞ்சிருக்கணும் நிறைய பேர் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதை வந்து நான் சொன்ன மாதிரி 1/2 ஸ்பூன் காலையிலையும் 1 ஸ்பூன் இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நைட்ல வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியாயிடுச்சுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பலமாக இருக்கிறத நம்ம உணர முடியும். இந்த மெடிசனை சாப்பிடும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலா இருக்கட்டும், இல்ல பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த மருந்து நமக்கு நல்லாவே உதவி செய்யும். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை 1 or 2 months எடுத்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற மெடிசன்ஸும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பவுல் மூவ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொடி போதுமானது. மதிய நேரத்தில் நம்ம உணவு சாப்பிட்னா கருப்பு கவுனி, காட்டு யானம், சீரக சம்பா இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு பாரம்பரிய அரிசி ரகங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபுட்லேயோ இல்லை தனியாகவோ நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. குமரி லேகியம் இருக்கு, ஓம கஷாயம் இருக்கு. இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம பயன்படுத்தும் போதும் உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நம்ம உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.